ஜெய்ஹிந்த். வாழ்க இந்தியா, வளர்க இந்திய பண்பாடு. தற்போது கர்நாடக சங்கீதத்தை கிறிஸ்துவத்திற்காக உபயோகப்படுத்தலாமா என்கிறதை பற்றிய விசாரம் பரவலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவத்திற்காக அதை உபயோகப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இப்பொழுது அடியேன் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவ மதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்து அவரின் தேவன், அவரின் தந்தை என்கிற யெஹ்வே அல்லது ஜெகோவா, இவர்களை தவிர மற்ற எந்த சமயத்து எந்த தெய்வமும் வழிபடத்தக்கவை அல்ல. உலகத்தில் யாருமே மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடாது. மற்ற தெய்வங்களை வழிபடுபவர்கள் நிரந்தர நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மற்ற தெய்வங்கள் பொய்யான தெய்வங்கள், மற்ற தெய்வங்கள் சாத்தானின் சூழ்ச்சியால் கற்பனையினால் உருவாக்கப்பட்டவை என்கிறது அவர்களுடைய பகிரங்கமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உலகில் கிறிஸ்துவ மதம் எங்கு எங்கு புகுந்ததோ அங்கு உள்ள மதங்களை, சமயங்களை, சமய கருத்துக்களை, தத்துவங்களை இன்று வரை அழித்து வந்திருக்கிறது. இது பல நாடுகளில் நடந்த உண்மை. இது விஷயமான வரலாறு ஆதாரபூர்வமானது, பிரைமரி சோர்ஸ் இதற்கு உண்டு. இதற்கு பிரதம பிரமாணம் நமக்கு உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், கிரேக்க நாடு, கிரேக்க நாட்டினுடைய தெய்வங்கள் எல்லாம் இன்று காணப்படவில்லை. கிரேக்க தெய்வங்கள், ரோமானிய தெய்வங்கள், இந்த தெய்வங்களின் வழிபாடுகள் யாவும் மறைந்துவிட்டன. இதே போலவே அமெரிக்காவுக்கு போன பொழுதும் ஆஸ்திரேலியாவிலேயும் அந்த நாட்டினுடைய பழைய பழக்க வழக்கங்கள், பழைய தெய்வங்கள் எல்லாம் பெரும்பாலும் மறைந்து விட்டன. இவ்வாறு உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் இவ்வாறு மறைந்து வருகின்றன என்று ஆழ்ந்து நோக்கும் பொழுது இந்த மறைவிற்கு காரணம் அவர்களுடைய மிகவும் முக்கியமான அடிப்படை நம்பிக்கை. மீண்டும் அந்த நம்பிக்கையை பற்றி இங்கு நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து, ஜெகோவா, இதை தவிர வேறு தெய்வங்கள் வழிபடத்தக்கவை அல்ல. அந்த தெய்வங்களை வழிபட்டால் நிரந்தர நரகம் உண்டு. இந்த தெய்வங்கள் பொய் தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் சைத்தானால் கற்பிக்கப்பட்ட தெய்வங்கள் என்கிறது பொதுவான அடிப்படையான நம்பிக்கையாக அமைகிறது. பற்பல இடங்களில் பரவலாக அவர்கள் சென்ற இடங்களில் பலவேறு விதமாக அந்தந்த நாட்டு சமய நம்பிக்கைகளை, சமய தெய்வங்களை அவர்கள் பலவேறு விதமாக பல யுக்திகளை, பல உபாயங்களை கையாண்டு அழித்து வந்திருக்கின்றன. அந்த உபாயங்களில் முடிந்தால் பலாத்காரமாக அடித்து ஒழித்து இருக்கவும் இருக்கின்றன. புனித போர், குரூசேடு வார் என்கிற பெயரில் பலவிடங்களில் அழிக்கவும் ஒழிக்கவும் செய்திருக்கின்றனர். அதுவும் எப்படி என்றால் பலாத்காரமாக அடித்து உதைத்து அழித்திருக்கின்றன. அதற்கு நமது நாட்டில் உள்ள கோவாவினுடைய வரலாறே வெளிப்படையான உதாரணம். பிரைமரி சோர்ஸ் கொண்ட வரலாற்று ஆதாரபூர்வமாக நாம் சொல்ல முடியும் கோவாவில் என்ன நடந்தது என்று. இவ்வாறே பல நாடுகளில் நடக்கவும் நடந்தது. அந்த தெய்வங்களுடைய வழிபாடுகள் கைப்பற்றப்பட்டன, தெய்வங்கள் அழிக்கப்பட்டன, தெய்வங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டன.
என்கிறதெல்லாம் உலக வரலாறு தெரிந்தவர்கள் நன்கு உணரக்கூடிய விஷயமே. அவ்வாறு ஒரு கால் அடித்து உதைத்து மாற்ற முடியாது என்று தெரிந்தால், அது இயலாது என்று தெரிந்தால், மற்றும் பல உபாயங்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றுவதற்கு மற்ற சமயத்து தெய்வங்களின் வழிபாடுகள் தெய்வங்களை அழிப்பதற்கு கையாளுகின்றன. உதாரணத்துக்கு சமூக பணி என்கிற பெயரில் கையாளக்கூடிய விஷயங்களும் உண்டு. அவ்வாறே ஒரு முக்கியமான உபாயம் என்ன என்றால் இன்கல்ச்சுரேஷன் என்கிறது. இன்கல்ச்சுரேஷன் என்கிறது ஒரு கிறிஸ்துவ வார்த்தை, தியாலஜிக்கல் டேர்ம். இன்கல்ச்சுரேஷன் என்றால் என்ன? கிறிஸ்துவ மதம் எங்கு செல்லுகிறதோ அந்த நாட்டின் அந்த மாநிலத்தின் பண்பாட்டின் உள்ள அம்சங்களை கலைகளை தன் மதமாக ஆக்கிக் கொள்வது. இதற்கு தான் இன்கல்ச்சுரேஷன் என்று பெயர். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், சைனாவில் உள்ள கிறிஸ்துவ பாதிரிகள் பலர் அவர்களை அலங்கரிக்கும் விதம், அவர்களுடைய உடை என்கிறது சீன தேசத்தில் உள்ள பழைய மத நம்பிக்கை, பழைய சமயம், பழைய பண்பாட்டின் உடையாகவே அமைகிறது. அதே போலவே சைனாவில் உள்ள சர்ச்சுகளில் பார்த்தால் சீன தேசத்தின் பழைய சமயத்தின் கோவில்களில் உள்ள ஆல்டர், பழைய டெக்கரேஷன்ஸ், இவைகள் இன்று சைனாவினுடைய சர்ச்சுகளில் தென்படுகின்றன. ஜப்பானின் மடோனா என்பதின் மாடலாகத்தான் மேரி மரியன்னை என்கிறவள் வரையப்பட்டு இருக்கிறாள். இவ்வாறே ரோமானிய தேசத்தை எடுத்துக்கொண்டால் உலகளாவி இன்று கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் என்பது ரோமானிய நாட்டு திருவிழா, ரோமானிய சமயத்தின் திருவிழா. அதாவது ரோமானிய தெய்வத்தை கொண்டாடும் ஒரு திருவிழா. ரோம் கிறிஸ்துவமயமாக ஆக்கப்பட்ட பொழுது அந்த ரோமானிய திருவிழா கைப்பற்றப்பட்டது. ரோமானிய திருவிழாவில் எப்படி அன்பளிப்புகள் கொடுப்பார்களோ அவ்வாறே அன்பளிப்புகள் கிறிஸ்துமஸ்லையும் கொடுக்கப்படுகிறது. ரோமானிய திருவிழாவில் கரோல் சிங்கிங் என்கிறதே கிறிஸ்துமஸில் இப்பொழுது பின்பற்றப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா சாண்டா கிளாஸினுடைய சில ஃபீச்சர்ஸ், குணாதிசயங்கள், அது கூட ரோமானிய சமயத்திலிருந்தும் ரோமானிய பண்பாட்டிலிருந்தும் எடுக்கப்பட்டவைதான். கிறிஸ்துமஸ் அன்று இயேசு கிறிஸ்து பிறந்ததாக சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காகவே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிளிலேயோ அல்லது பழைய கிறிஸ்துவ நூல்களிலேயோ கிறிஸ்துமஸ் அன்று இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு எந்தவிதமான ஆதாரமும் கிடையாது. இப்பொழுது சொன்ன உதாரணங்கள் முழுமையாகிவிட்டன, எக்ஸாஸ்ட் ஆயிடுத்து நினைச்சுக்க வேண்டாம். இப்பொழுது சொன்ன உதாரணங்கள் மிக 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 குறைவே. குறைந்த காலகட்டத்தில், கிடைத்த சமயத்தில் நான் குறிப்பிட்ட சில உதாரணங்களாகவே இவைகள் அமைகின்றன. இவ்வாறு இந்தியாவிலும் இன்கல்ச்சுரேஷன் என்கிறது கிறிஸ்துவ சமயம் இந்தியாவில் நுழைந்த காலமாக தொன்று தொட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இப்பொழுது அதிகமாகவே இருக்கிறது. மதமாற்றமே இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்னும் பொழுது அங்கு இன்கல்ச்சுரேஷனும் நேச்சுரலி இயல்பாகவே அதிகமாகத்தான் இருக்கும். எங்கு எப்படி என்று கேட்டால், இப்பொழுது ஹிந்து கோவில்கள் அமைப்பில் சில சர்ச்சுகள் அமைவதை பார்க்க முடியும். ஹிந்து கோவிலில் உள்ளது போலவே துவஜஸ்தம்பம் சர்ச்சில் அமைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. ஹிந்து கோவிலில் இருப்பது போலவே, கேரள கோவில்களில் இருப்பது போலவே செண்டை வாத்தியம் வாசிக்கப்படுகிறது சில சர்ச்சுகளில்.
இவ்வாறு பல சொல்லலாம். ஹிந்து தெய்வங்களின் சில பாட்டுகள், கிராமிய தெய்வங்களின் பாட்டுகள் சிலது, அதே மாதிரியான பாட்டுகள் மரியம்மைக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பாடப்படுகின்றன. இவ்வாறு பல சொல்லலாம். இது இன்கல்ச்சுரேஷன், இந்தியாவில் நடக்கக்கூடியது. ஏன் இவ்வாறு நடத்துகிறார்கள்? ஏன் மற்றவர்களுடைய சமய சின்னங்களையும் சமய வழிபாடுகளையும் தன்மீதாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள்? இதற்கு காரணம் என்ன என்றால், அதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் இருக்கின்றன. அது ஆக்சிடென்டலா அமைஞ்சதில்லை. இந்துக்கள் தானே இங்க கிறிஸ்தவர்களா மாறினார்கள், அதனால இந்துக்கள் மாதிரியே பண்ணுகிறார்கள். இல்லை, இது ஒரு டாபிக்காக டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அது ஒரு பெயர் கொடுக்கிற அளவுக்கு, இன்கல்ச்சுரேஷன் என்று ஒரு பெயர் தியாலஜியில் வர அளவுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணி, இதை பல கோடி ரூபாய்கள் வைத்து சர்ச் நிறைவேற்றுகிறது அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. இதற்கு பலவேறு வரலாற்று ஆதாரங்கள் பிரைமரி சோர்ஸ்லேருந்தே நமக்கு கிடைக்கிறது. ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்பதற்கு வேற காரணம், முக்கியமான 2 காரணங்களை இங்கு கூறுகிறேன். ஒரு காரணம் என்னவென்றால், புதிதாக மதம் மாறியவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட். நம்ம மதம் மாறியதான் இந்த மதம். மதம் மாறினவங்களுக்கு மட்டும் இல்லை, புதிதாக இந்த மதத்தில் ஆட்களை மாற்றுவதற்கு, மதமாற்றம் செய்வதற்கு, கன்வெர்ட் செய்வதற்கு, உங்க கோவில் மாறியதான் எங்க சர்ச், உங்களுடைய இசை மாறியதான் எங்க இசை, நீங்கள் எப்படி சண்டை வாத்தியம் வாசிக்கிறீர்களோ அது மாதிரி தான் எங்களுக்கும், நாதஸ்வரம் எங்களுக்கும் உண்டு என்கிற மாதிரி காட்டிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, எங்களுக்குள்ளேயும் பார்ப்பனர்கள் உண்டு என்றெல்லாம் காட்டிக்கொள்ளலாம். அதற்காக அமைக்கப்பட்ட ஏற்பாடு இது. இதைவிட முக்கிய காரணம் வேறொன்று உண்டு. அது மிகவும் கவனிக்கத்தகுந்த காரணம். இந்த காரணம் என்னன்னா, முதல் காரணத்திலேயே திடீரென்று ஏதோ காசுக்காகவோ வேற ஏதோ விஷயத்துக்காகவோ ஒரு மதம் மாறுகிறார் என்றால் மனதிற்குள் ஒரு டார்ச்சரை அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் பொழுது அவருக்கு ஒரு நிம்மதியாக இருக்க வேணும்ன்றார். அதை அனுபவிக்க யாரும் விரும்ப மாட்டார். திடீர்னு மதம் மாறினா மதம் மாற மாட்டார்கள். அதற்காக என்னென்ன, உன் தெய்வத்தை மட்டும் எடுத்திருப்பா, உன்னுடைய மனக்கோவிலில் இருந்தோ அல்லது உன்னுடைய வழிபாட்டு தலத்திலிருந்தோ உன் தெய்வம் மட்டும் நீக்கப்பட்டு, வழிபாட்டு தலம் கோவில சொல்லல, வீட்டில் மாட்டிக்கிற படத்தை சொல்றேன், அதுல இயேசு கிறிஸ்துவை, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீ எதெல்லாம் இப்பொழுது பண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ அதை தொடர்ந்து செய். எதுவாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து செய் என்கிறது தான் இந்த இன்கல்ச்சுரேஷன் ப்ராசஸ். அது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். மாறும் பொழுது நம்ம எதையும் விட்டுடலை, இத்தனை நாளைக்கு பிறந்ததுலேருந்து நமக்கு என்ன கலெக்டிவ் அன்கான்ஷியஸில் என்ன பழைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கோ அது எதையும் நம்ம விட்டுடலை என்கிற கம்ஃபர்ட்டை ஒரு மனிதனுக்கு கொடுக்கலாம். ஏதோ பணத்தை வாங்கிட்டு நம்ம பழைய பண்பாடு எல்லாத்தையும் நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, நம்ம அப்பா அவர்கள் எல்லாரும் கடைபிடிச்சதை விட்டுட்டோமே என்று வருந்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு தெய்வத்தை மட்டும்தான் மாற்றினோம், மற்ற எதையும் மாற்றலை, என்கின்ற கற்ற வேஷ்டி கூட மாற்றலை அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் இது கொடுக்கலாம் என்கிறதான். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு கிறிஸ்துவனாக மாறணும் என்றால் அப்பொழுது இதே மாதிரியே வேஷ்டி, வேட்டாடை உடுத்தலாம், குடுமி கூட வச்சுக்கலாம், இது எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனால் என்னுடைய ஹிந்து தெய்வங்களை நான் வழிபடக்கூடாது, அதற்கு பதிலாக கிறிஸ்துவ தெய்வத்தை வைத்துக்கொள் என்னும் பொழுது ஒரு கம்ஃபர்ட் வரலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய. அது மட்டும் இல்லை, எளிமையாக நிறைய பேர் மாறுவதற்கு அது உதவும் என்கிறதும் விஷயம். இப்போ நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் என்றால் கிறிஸ்துவ மாறியும் நீர் பியூர் வெஜிடேரியனாகவே கண்டினியூ பண்ணலாம், தொடரலாம். எல்லாமே அது மாதிரி பழக்க வழக்கங்கள். நான் ஒரு பார்ப்பனன் என்றால் கிறிஸ்துவனாக மாறி ஒரு கிறிஸ்துவ பார்ப்பன இடத்தில் சம்பந்தம் கொள்ளலாம் என்கிற மாதிரியான ஒரு இது எல்லாமே எதுக்கு வந்தது அப்படின்னா, உன்னுடைய பண்பாடு நீ விடலைங்கிற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துற மாதிரி. ஆனால் முக்கியமாக
அங்கு என்ன தெய்வம் இருந்ததோ அது நீக்கப்படும். இந்த புதிய தெய்வம் குடியேறும். அது மட்டும் இல்ல, தத்துவமும் நீக்கப்படுது. மிகவும் முக்கியமான விஷயம். எல்லோரும் இன்புற்று இருக்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கின்ற தத்துவம் மனதிலிருந்து நீங்கப்பட்டு இயேசுவை வழிபடாதவர்கள் யாவரும் சைத்தானின் பாதையில் போகிறவர்கள், நிரந்தர நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவர்கள் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ளே செல்ல வேண்டும். இது முக்கியமான விஷயம். தெய்வம் மாற்றப்படுகிறது, தத்துவம் மாற்றப்படுகிறது, மற்றது எல்லாம் அப்படியே இருக்கிறது. இதற்கு தான் இன்கல்ச்சுரேஷன் பெயர். இதற்கு அடுத்த முக்கியமான காரணம் என்ன என்று நாம் காண்போமே ஆகில், இந்த கலைகளை, இந்த மதத்தின் கலைகளை, இந்த மதத்தின் பழக்க வழக்கங்களை, பண்பாட்டினை அவர்களுடைய மதத்தினுடையதாக அவர்கள் ஆக்கிக் கொண்டால் காலப்போக்கில் அந்த பழக்க வழக்கங்களும் அந்த சடங்குகளும் அவையெல்லாம் கிறிஸ்துவ மதத்தினுடையதே என்று காட்சி அளிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், கிறிஸ்துவ மதத்தினுடையதே என்று காட்சி அளிக்கும். உதாரணமாக சொல்லணும் என்றால், இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் என்கிறது இது ஒரு ரோமானிய திருவிழா என்று யாருக்கும் தெரியாது. ரோமானிய தெய்வ வழிபாடு என்று தெரியாது. இதில் கிஃப்ட் கொடுக்கிறது என்கிறதோ அல்லது இதில் இருக்கக்கூடிய கரோல் சிங்கிங்கோ இதெல்லாம் ரோமானிய பண்பாட்டினுடையதுன்னு யாருக்கும் தெரிய போறது. மிகப்பெரிய சர்ச் இன்னைக்கு இருக்கே, இந்த சர்ச்சுகள்லாம் ரோமானிய ஆர்கிடெக்சர் பிரகாரம் கட்டப்பட்டது. இன்று ரோம் கிறிஸ்துவ மதம் முன்னாடி சிறிய அமைப்புல சிறிய சர்ச்சுகளாக, வழிபாட்டு தலங்களாக தான் இருந்தன. ரோமானிய ஆர்கிடெக்சரை தான் எடுத்து இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சுகள்லாம் அமைந்திருக்கின்றன. இதெல்லாம் ரோமானிய ஆர்கிடெக்சர் என்று யாரோ சில பேர்களுக்கு, அறிஞர்களுக்கு தெரியலாம். ஆனால் பொதுவாக தெரியாது. பொதுவாக இதெல்லாம் கிறிஸ்துவம் என்றே நினைப்போம். அதை போலவே இப்பொழுது நமது கோவில் அமைப்புகளை அவர்கள் எடுத்துக்கொண்டால் காலப்போக்கில் இந்த கோவில் அமைப்புகள் கிறிஸ்துவத்தினுடையது, ஒரு கால இந்த சிற்ப வடிவங்கள் கூட கிறிஸ்துவத்தினுடையது என்று ஆகும். இப்படி ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்கல்ச்சுரேஷனே. இவ்வாறு ஆக வேண்டும், இவ்வாறு ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்கல்ச்சுரேஷனே. கிறிஸ்துவ மதம் ஏதேனும் புதிதாக உலகிற்கு என்று கொடுத்துள்ளதா, கூறியுள்ளதா என்று ஒருவர் என்னிடம் கேட்டார். அதற்கு நான் பதில் சொன்னேன், அந்த மதத்தை நம்பாதவர்களுக்கு மீளாத நரகம் என்பதை கிறிஸ்துவ மதம் புதிதாக கொடுத்தது. மத கருத்துக்களை நம்பாதவர்களுக்கு மீளா நரகம் என்ற ஒன்றை கிறிஸ்துவத்திற்கு முன்பு நான் அறிந்து வேற எந்த மதமும் சொன்னதில்லை. அதை முதலில் உலகில் என் அறிவில் கொடுத்தது கிறிஸ்துவ மதம்தான். அதுதான் கிறிஸ்துவ மதத்தின் இன்னோவேஷன். காலப்போக்கில் வரலாறும் திரிக்கப்படும். கிறிஸ்துவ மதத்திலிருந்து இதெல்லாம் இந்து மதத்துக்கு போயின என்று திரிக்கப்படும். அவ்வாறு திரிக்கப்பட்டவை இதற்கு முன்பேயே உண்டு. உதாரணத்துக்கு திருவள்ளுவரை கிறிஸ்துவர் என்று கூறுகிறார்கள் அவர்கள். எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் உண்மை போல் தோன்றும். உண்மையாக தோன்றாது, உண்மையாக ஆகிவிடாது. பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் உண்மையாக ஆகாது, ஆனால் உண்மை போல் தோன்றும். பல பேர்கள் பல இடங்களில், அதுவும் யூனிவர்சிட்டிகளில் திருவள்ளுவரை கிறிஸ்துவர் என்று சொன்னால் உடனே உண்மையோ என்று தோன்றிவிடும். திருக்குறள் ஒரு கிறிஸ்துவ காவியம், கிறிஸ்துவ இலக்கியம் என்று தோன்றிவிடும். சனாதன தர்மத்தின் ஆதாரமான நூல் வேதம் என்று நாம் யாவரும் அறிந்த விஷயமே. வேதத்திற்கு வேதம் என்று பெயர். அந்த சொல்லை வேண்டுமென்றே எடுத்து பைபிளுக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். பைபிளை வேதம் என்றும் வேதாகமம் என்றும் பரிசுத்த வேதாகமம் என்றும் அழைக்கிறார்கள். இதுவும் இன்கல்ச்சுரேஷனுக்கு ஒரு உதாரணம் தான் என்று தோன்றிவிடும். அது மாதிரியாக பல பிரச்சாரங்கள் இப்பொழுது கர்நாடக சங்கீதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றால், பணபலத்தினாலும் ஆள் பலத்தினாலும் எந்த பலத்தினாலேயோ கர்நாடக சங்கீதம் என்கிறதை கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கொண்டால், கிறிஸ்துவ மதம் கைப்பற்றினால்
என்ன ஆகும், ஒரு நூற்றாண்டிலோ 2 நூற்றாண்டுகளிலோ என்ன ஆகும் என்றால், கர்நாடக சங்கீதத்தை கிறிஸ்துவ மதம் தான் ஏற்படுத்தியது. பிற்காலத்தில் இந்துக்கள் அதை தன்னுடையதாக ஆக்கி கொண்டார்கள் என்கின்ற பெயரும் வரலாம். அல்லது 100-200 வருடங்கள் கழித்து இது கிறிஸ்துவ மதத்தினுடையதுதான் என்றே ஆகலாம். இந்து மதத்திற்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லை என்று கூட ஆகலாம். அதற்காகத்தான் கர்நாடக சங்கீதத்தை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள். இதுதான் அதனுடைய ரகசியம். இது கர்நாடக சங்கீத விஷயம் மட்டும் இல்லை. இன்று கர்நாடக சங்கீத விஷயமான விழிப்புணர்வு இது விஷயமாக வந்திருக்கிறது என்கிறத பொறுத்த வரைக்கும் அடியனுக்கு மிகவும் சந்தோஷம். இது இந்த விஷயம் மட்டும் இல்லை. இதற்கு மேலும் பார்த்தேள் என்றால் கோவில் அமைப்பு, கோவில் நடக்கக்கூடிய வழிபாடுகள் இது எல்லாமே கைப்பற்றப்படுகின்றன. ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே கிறிஸ்துவ வழிபாடுகள், கிறிஸ்துவ பண்பாடு என்று உருமாறிவிட்டால் நமது தெய்வங்கள் விலகி அங்கு இது யாவும் இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணம் பண்ணப்படும். பாயிண்ட் நம்பர் 1. இதாவது கூட பரவாயில்ல, இதுக்கு மேல ஒன்று சொல்றேன். நமது தத்துவமாக இருக்கக்கூடிய எல்லோரும் இன்புற்று இருக்கவே, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவே, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிறது மாறி, ஒரு நம்பிக்கையை தவிர மற்ற எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் வேறு எதில் இருந்தாலும் அவர்கள் யாவரும் நிரந்தர மீளா நரகத்தில் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள், சைத்தானின் மார்க்கத்தில் போக வேண்டியவர்கள் என்கிற நம்பிக்கைக்கு இவை அனைத்தும் அர்ப்பணம் பண்ணப்படும். கர்நாடக சங்கீதம் உள்பட இவையாவும் அர்ப்பணம் பண்ணப்படும். இந்த காரணங்களால் நாம் கர்நாடக சங்கீதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. கர்நாடக சங்கீதம் என்கிறது முற்றிலும் இந்து சங்கீதம். கர்நாடக சங்கீதத்தின் இசையின் அங்கங்கள், அதன் ராகம், தாளம், பாட்டு, அதாவது சாகித்யம், இவை அனைத்துமே இந்து தெய்வங்களின் வழிபாட்டாலும் அனுபவத்தாலும், இந்து தெய்வங்களின் நாமரூபங்களை ரசித்து ருசித்து அந்த இந்து தெய்வங்களோடு மனம் இரண்டர கலந்து ஆனந்தித்து அதன் மூலமாக இந்துக்களால் சனாதன தர்மத்தை சிரத்தையுடன் பின்பற்றுபவர்களான புரந்தரதாசர், தியாகராஜர் முதலியவர்களால் எழுப்பப்பட்டவை. ஆதலால் சனாதன தர்மத்திற்கு, இந்து தர்மத்திற்கு இந்த கர்நாடக சங்கீதத்தை பொசஸ் செய்வதற்கு எவ்விதத்திலையும் உரிமை உண்டு என்னும் பொழுது, இந்து தர்மம் இந்த கர்நாடக சங்கீதத்தை பொசஸ் பண்ண அதற்கு எல்லாவிதமான உரிமையும் இந்து தர்மத்துக்கு உண்டு. இந்து தர்மத்துக்கு இந்த உரிமையை ஏற்படுத்த வேண்டும், இந்த உரிமையை சட்ட ரீதியாக ஏற்படுத்த வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க இந்தியா, வளர்க இந்திய பண்பாடு. ஜெய்ஹிந்த்.